ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களை ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யேகமாய் பிரத்யட்சமாய் கண்டு உணர ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதையும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே தங்கி தாபரிக்கிறதையும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பார்க்கும்படிக்காக பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீண்டாக்கப்படாதபடி அவைகளுக்குரிய மகிமைகளை எம்மையிலும் மறுமையிலும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய கரங்களுக்குள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்பட நீரே கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசுவை புகழ்வே, நான் பாடும் கானங்களில் என் இயேசுவை புகழ்வே. எந்தன் ஜீவிய காலம் வரை அவர் மாறாத சந்தோஷமே, நான் பாடும் கானங்களில் என் இயேசுவை புகழ்வே. மாற்றியே எந்தன் கண்ணீரை துடைத்தவர் நீ, பாவரோகங்கள் மாற்றியே எந்தன் கண்ணீரை துடைத்தவர் நீ. உலகம் வெறுத்து என்னை தள்ள துரோகியாம் என்னை மீட்டெடுத்தே, உலகம் வெறுத்து என்னை தள்ள துரோகியாம் என்னை மீட்டெடுத்தே. நான் பாடும் கானங்களில் என் இயேசுவை புகழ்வே, எந்தன் ஜீவிய காலம் வரை அவர் மாறாத சந்தோஷமே, நான் பாடும் கானங்களில் எந்தன் இயேசுவை புகழ்வே. பிராய வீழ்ச்சிகள் இல்லை, யாதொரு பயமும் இல்லை. இளமை பிராய வீழ்ச்சிகள் இல்லை, யாதொரு பயமும் இல்லை. அவர் ஸ்நேக தீபத்தின் வழியில் தம் கரங்களால் தாங்கிடுவார். அவர் ஸ்நேக தீபத்தின் வழியில் தம் கரங்களால் தாங்கிடுவார். நான் பாடும் கானங்களில் என் இயேசுவை புகழ்வே, எந்தன் ஜீவிய காலம் வரை அவர் மாறாத சந்தோஷமே,
நான் பாடும் கானங்களில் எந்தன் இயேசுவை புகழ்வே. போராட்டம் போராடி எந்தன் ஓட்டத்தை முடிக்கச் செய்வே. நல்ல போராட்டம் போராடி எந்தன் ஓட்டத்தை முடிக்கச் செய்வே. விலையேறிய திருவசனம் என் பாதைக்கு தீபமாகும். விலையேறிய திருவசனம் எந்தன் பாதைக்கு தீபமாகும். நான் பாடும் கானங்களில் எந்தன் இயேசுவை புகழ்வே. எந்தன் ஜீவிய காலம் வரை அவர் மாறாத சந்தோஷமே. நான் பாடும் கானங்களில் எந்தன் இயேசுவை புகழ்வே. சங்கீதங்களின் புஸ்தகம் 133 134 அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 133 134 அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்குரிய சகல வாக்கியங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தடையில்லாமல் பெற்று நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவை நீர் கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய வசனங்கள் சமூலமும் சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த சத்தியமான மார்க்கங்களை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி உம்முடைய நித்திய ஜீவ வழியிலே நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே தடையில்லாமல் பயணப்பட்டு உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எழுந்து நின்று 133 134 சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டிடுகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்திலே நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி. ஆமென் ஆண்டவரே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தான். ஆமென். இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணி துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணி துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் மாற்றவே. அல்லேலூயா. வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜன். அல்லேலூயா. ஆவியா தேவனுக்கே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன் நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே என்னை நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே பிதாவே ஆராதிக்கின்றோ இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ ஆவியானவரே அல்லேலூயா அன்பு செய்கின்றோ கரங்களை தட்டி தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ அல்லேலூயா அன்பு செய்கின்றோ சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசனே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே ஆர்ப்பரிக்கிறோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா
Hallelujah, 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 Hallelujah. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் துறந்தீரையா, பரலோகம் துறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. படைத்தீரும் சேவைக்கே, அழைத்தீரும் சேவைக்கே. அதை நானும் மறந்திடுவேனோ, அதை நானும் மறந்திடுவேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. உமக்காக நாங்கள் ஓட, உமக்காக நாங்கள் உழைக்க, உமக்காக நாங்கள் எங்களுடைய ஜீவிய காலம் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்க எங்களையே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் நீர் எங்களில் பெருகவும் தக்கதாக உம்முடைய மகிமை எங்கள் வாழ்க்கையிலே பூர்ணமாய் கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனை வேளையை ஆண்டவராகிய தேவனீர் பொறுப்பேற்று உம்முடைய மகிமையை நீர் எங்கள் வாழ்க்கையிலே விளங்கத்தக்க கர்த்தாவை வண்ணமாக உம்முடைய கிருபைகளினால் எங்கள் எல்லைகளை நிரப்பிக் கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை நினைக்கிறதற்கும் நீர் எங்களை விசாரிக்கிறதற்கும் மண்ணிலே நாங்கள் எம்மாத்திரம் என்கிறோம் அப்பா. எந்த காரியத்திற்கும் பிரயோஜனமற்ற எங்களை கர்த்தராகிய தேவனை தேடி வந்து உம்முடைய வல்லமைகளை மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே விளங்கும்படியான வாசல்களை திறந்து தந்தீரே, அதற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற எல்லா இரக்கங்களுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் கர்த்தாவே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து இதோ உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள உம்மை நோக்கி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் ஸ்தோத்திர பலிகளை துதி பலிகளை கர்த்தர் நீர் அங்கீகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் நடுவிலே அசைவாடினதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை நினைவிலே கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை விசாரிக்கிறதற்காக இறங்கி வந்த தேவனாய் இருக்கிறதற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். தேசத்திலே காணப்படக்கூடிய பஞ்சங்களை நாம் மெய்யாகவே அறிந்திருக்கிறோம். எல்லா இடங்களிலும் விலைவாசி உயர்வுகளினாலே மக்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரங்கள் பாதிக்கப்படுகிறதாக செய்திகள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும் விலைவாசி உயர்வு, ஒரு முறை ஏற்றப்பட்ட விலைகள் மீண்டும் குறைக்கப்படாத அளவிற்காக நடுத்தர வர்க்கத்தினர், இன்னும் ஏழை எளிய நிலைகளிலே காணப்படக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையின் நிலை ஒரு கேள்விக்குறியாய் மாற்றப்பட்டிருக்கிறது. நாம் மெய்யாகவே அறிந்திருக்கிறோமே. கர்த்தர் இந்த சூழ்நிலைகளிலே மகா பெரிய மாறுதல்களை உருவாக்கும்படிக்காக தேசம் தன்னுடைய விளைவை தருகிறதுனாலே நல்ல ஆதாரங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காக எந்த விதமான பசி பஞ்சமும் அநேகம் விதமான மக்களுடைய அந்த நோய்களினால் வரக்கூடிய அநேகம் விதமான உயிரிழப்புகளும் இனி தேச எல்லைகளிலே காணப்படாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் தாமே தேசத்தை செழிப்புள்ள தேசமாக மாறப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அவரவர்கள் செய்யும் கையின் பிரயாசங்களுக்கு ஏற்ற பலன்களை கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு தர வேண்டும். சின்ன குறுந்தொழில்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய மக்களுக்கு நல்ல பலன்களை கர்த்தர் உருவாக்க வேண்டும். பணியாற்றக்கூடிய மக்களுக்கு நல்ல பலன்களை, மீதியான துணிக்கைகளை எடுக்கக்கூடிய அளவிற்கான விளைச்சல்களை கர்த்தர் அவர்களுக்கு வர்த்திக்க பண்ணும்படிக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏழை எளிய மக்களுக்காக, வாழ்க்கையின் ஆதாரங்களை இழந்து தவிக்கக்கூடிய மக்களுக்காக கர்த்தராகிய தேவன் இரக்கங்களை செய்து அவர்களுடைய நிலைகளையும் அவர்களுடைய தரங்களையும் கர்த்தராகிய தேவன் உயர பண்ணும்படிக்காக நம்மை நினைக்கும் கர்த்தர் அவர்களையும் நினைவிலே கொண்டு அவர்களுக்கும் வாழ்க்கையின் ஆதாரத்திற்கு தேவையான எல்லா வழிமுறைகளை, வாசல்களை உருவாக்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் நாம் யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். நம்முடைய இந்திய நாட்டில் மட்டுமல்ல, அகில உலகத்திலும் கூட இந்த பொருளாதார சீரழிவின் நிமித்தமாக எத்தனையோ ஜனங்கள் வேலை இழந்து தவிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் தேங்க்யூ மை ஃபாதர் வீதிக்கு வரக்கூடிய நிலைகளை நாம் கண்கூடாக கண்டுகொண்டு வர ஆரம்பிக்கிறோமே. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படும்படிக்காக, வேலை இழந்த மக்களுக்கு மீண்டும் நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் தரும்படிக்காக, நஷ்டப்படக்கூடிய தொழில்களிலே கர்த்தராகிய தேவன் நல்ல ஒரு விளைச்சலை அவர்களை வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் உருவாக்கும்படிக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் மெய்யாகவே தந்து அவர்கள் வாழ்க்கையின் ஆதாரங்களை உயர பண்ணும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு கூட நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நம்ம எல்லாம் கர்த்தராகிய தேவன் எவ்வளவு தூரம் பராமரிக்கிறார் பாருங்க. ஏழை எளிய பஞ்சத்திலே சிக்குண்ட மக்களை நாம் நினைவிலே கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையின் தரங்களை கர்த்தர் உயர பண்ணும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் ஏழைகளை, எளியவர்களை, திக்கற்றவர்களை, விதவைகளை நினைவிலே கொள்ளுவீராக. அவர்களுடைய வாழ்க்கையின் ஆதாரங்களை கர்த்தராகிய தேவன் கர்த்தாவை உயர பண்ண வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவை. ஒரு வேளைக்கு அடுத்த வேளை ஆகாரம் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தரை நோக்கி நாங்கள் யாவரும் இணைந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவை. தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் தரக்கூடியவர் நீர் அல்லவா? தம்மை கர்த்தாவை தம்முடைய சாயலாக, தம்முடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், ஏழை எளிய ஜனங்கள், வாழ்க்கையின் ஆதாரங்களை இழந்து தவிக்கக்கூடிய மக்களை நாங்கள் நினைவிலே கொண்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தந்து, கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கங்களை தந்து ஆசீர்வாதங்களை உருவாக்கி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். நலிவடைந்த எல்லா தொழில்களும் இயேசுவின் நாமத்தினால் தூக்கி நிறுத்தப்படுவதாக. உடைந்து போன எல்லா விதமான தொழில் நிலைகளும் கர்த்தருடைய நாமத்தினால் மீண்டும் செழித்து ஓங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஒவ்வொரு மனிதனுடைய கையின் பிரயாசமும் லாபகரமாய் கர்த்தாவை மாற்றப்படத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும். ஏற்ற மகிமைகளை எங்களுக்கும் எங்கள் இந்திய நாட்டுக்கும் அகில உலகத்திற்கும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் பலன் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை என்பதை பற்றி தொடர்ந்து நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். எந்த காரியமாக காணப்பட ஆரம்பித்தாலும் அதற்கு ஒரு பலனை நாம் எதிர்பார்க்கிறது வழக்கம். ஒரு வேலை நம்ம செஞ்சோம்னா
அதுக்குரிய ஊதியமாகிய பலன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பித்தால் தான் அந்த வேலையை நல்ல முறையில் செய்து முடிக்க நம்மால் முடியும். பலன் இல்லாமல் எதையாகிலும் ஒரு காரியத்தின் ஊடாக நாம் கடந்து போகிறது உண்டானால் நிச்சயமாகவே மகிமையான நன்மைகளை நாம் இழக்கும் ஒரு மக்களாக விளங்கி விடுகின்றோம். கர்த்தரும் கூட இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் நாட்டி வைக்கும் பொழுது நீங்கள் பலன் கொடுக்கும் ஒரு மக்களாக விளங்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தின் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அனுமதித்தார். அனுமதிக்கப்பட்ட நீங்களும் நானும் சரியான பலன்களை தர வேண்டியது அவசியம். பலன்கள்ல 2 வகை நம்ம பார்க்க முடியும். ஒரு சாதாரண வகையான பலனும் மிகுந்த பலன்களை தரக்கூடியதுமான ஒரு விளைச்சல். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான். படிக்கக்கூடிய நேரத்தில் 35 மதிப்பெண் எடுத்தால் அது ஒரு பாஸ். அதே இதில் டிஸ்டிங்ஷன் எடுத்தால் அது எல்லா விதமான காரியத்திலும் ஒரு மேன்மை. 35 எடுத்தாலும் பாஸ் தான், பிரச்சனை இல்லை. என்றாலும் கூட மிகுந்த பலன்களை நாம் தரக்கூடிய அந்த ஒரு நிலை தான் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையை தோற்றுவிக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார். மிகுந்த பலன்களை தரும்படிக்காக என்னென்ன காரியத்தெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வர்றார். ஆனால் அதற்கேற்ற விளைச்சல்களை நாம் விளைந்து தீர்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கக்கூடிய அந்த நாளில் ஆண்டவராகிய தேவனால் மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான பொறுப்புகள், அநேக விதமான தன்மைகள், இவைகள் எல்லா விதமான காரியத்திலும் கூட மிகுந்த பலன்களை நாம் தரக்கூடிய அளவிற்கு ரொம்ப அதிகமான முயற்சியின் ஊடாக நம்ம கடந்து போக வேண்டியது அவசியம். சாதாரணமான மதிப்பெண் பெறக்கூடிய அந்த பிள்ளையினுடைய முயற்சிக்கும் டிஸ்டிங்ஷன் எடுக்கக்கூடிய அளவிற்கு பெறக்கூடிய அந்த பிள்ளையினுடைய முயற்சிக்கும் வித்தியாசம் உண்டு. இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சாதாரண அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் படிச்சு கடந்து போகிறத பார்க்க முடியும். ஆனால் டிஸ்டிங்ஷன் வாங்கக்கூடிய பிள்ளைங்க ஆரம்பம் தொட்டே அவங்க ரொம்ப அதிகமாக தங்களுடைய பிரயாசங்கள் யாவற்றையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறதுனால மிகுதியான பலன்களை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறது மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட கடைசி நேரத்தில் நாம் ஓடக்கூடிய ஒரு ஓட்டம் அல்ல. இப்பொழுதிருந்தே நாம் நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகளை சீராக்கி சரியாய் நாம் ஓட துவங்க ஆரம்பித்தால் தேவன் எதிர்பார்க்கும் மகிமையான விளைச்சல்களை தரும் ஒரு மக்களாக விளங்க முடியும். நம்முடைய பலன்களை இழக்க செய்யக்கூடிய பல வழிமுறைகளை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சோம். நல்ல பிரயாசப்படுறோம், என்னாலும் அதுக்குரிய விளைச்சலை பார்க்க முடியல. நல்ல ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மக்களாக விளங்குகிறோம், பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில வர்றதில்லை. ஆவிக்குரிய விஷயத்துல நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாக வாழ வேண்டும் என்று ரொம்ப முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறோம். என்றாலும் பலவிதமான தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறதுனாலே நம்மை அறியாத சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை நாம் பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்கிறதை பற்றி பல விஷயங்கள் நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வந்தோம். பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மைகளை பற்றி வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிச்சுட்டு தொடர்ந்து பலன்கள் வர முடியாமல் காணப்படக்கூடிய தடைகளை பற்றி சில விஷயங்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. 2 யோவானின் புத்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவான் 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி மிகுந்த பலன்களை நாம் பெறும்படிக்கான ஒரு எச்சரிக்கை, ஒரு ஜாக்கிரதை. நம்முடைய சொந்த பலன்களை இழந்து போயிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக மிகுந்த பலன்களை கொடுக்கும்படி நீங்களும் நானும் முயற்சி பண்ண வேண்டியது அவசியம். மிகுந்த பலன்கள் தர முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் என்கிறத பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். இன்றைக்கும் கூட ஒரு சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நாம் மிகுதியாக நம்ம கிரியை செய்ய ஆரம்பிச்சாலும் அந்த கிரியைகளுக்கு உரிய விளைச்சல் நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியாமல் பல தடைகள் காணப்படக்கூடியதாய் விளங்குகிறது. முதலாவது காரியமாக வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரம் 44 முதல் 46 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு அதுல 5வது அதிகாரம் 44 முதல் 46 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்கிறீங்க, கவனிங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். 45வது வசனம். இப்படி செய்கிறதுனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். 46வது வசனம். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன?
ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணமுள்ளவராய் இருங்கள். கர்த்தருடைய வசனத்துல பலன்கள் இழக்கப்படுகிறதற்கு முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. நீங்கள் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களை பகைக்கக்கூடிய மக்களை நீங்கள் நேசிக்க பழகுங்கள். நீங்கள் சிநேகிக்கக்கூடிய மக்களையே நீங்கள் சிநேகித்தால் ஒரு பலனுமே இல்லைன்னு சொல்றார். உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களுக்கு நீங்க நன்மை செய்யறதுனால பிரயோஜனம் இல்லை. தீமை செய்யக்கூடிய மக்களுக்கு நீங்க நன்மை செஞ்சால்தான் பலன் வருமே தவிர, நன்மையை தரக்கூடிய மக்களுக்கு, உங்களுக்கு நல்ல உபகாரம் செய்யக்கூடிய மக்களுக்கு, உங்களை நேசிக்கக்கூடிய மக்களை நீங்கள் நேசிக்கிறதுனால ஒரு பலனும் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது. நிறைய பேர் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பலன் வரும் என்பதற்காக பலன் தரக்கூடிய மக்களையே அவர்கள் சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறார். நமக்கு அநேகம் விதமான விளைச்சல் வரும் என்பதற்காக விளைச்சலை தரக்கூடிய மக்களையே நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? உங்களை நேசிக்கக்கூடிய மக்களை அல்ல, உங்களை வெறுக்கக்கூடிய மக்களை நீங்கள் நேசிக்க பழகுங்க. உங்களை விரோதிக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய மக்களுக்கு நீங்கள் நன்மையான காரியங்களை செய்யுங்கள். அதுதான் மிகுந்த பலன்களை நம்முடைய வாழ்க்கையிலே தருமே தவிர, உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறதுனால் என்ன விதமான பிரயோஜனம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு? அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்ன, முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தரை அறிந்திருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலேயே நம்ம ஊழியம் பார்க்கிறோம். யாருக்கு ஊழியம் பார்க்கிறோம்? நீங்களா அப்ப யோசிச்சு பாருங்களேன். முன்பெல்லாம் ஒரு காலத்துல தேவனை அறியாதிருக்கக்கூடிய புறஜாதி மக்களுக்கு மத்தியில போய் நம்ம ஊழியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சோம். அவங்களுக்கு முன்னால் போய் நம்ம டாக்ஸ் கொடுத்தோம். அவங்களுக்கு முன்னால போய் நல்ல கிரியைகள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சோம். அதிலே அநேக விதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும் கூட, கர்த்தருடைய நாமத்தினாலே ஊழியங்கள் என்கின்ற ஒரு காரியத்தினுடைய அடிப்படையில நிறைய விதமான மக்களை, தேவனை அறியாத மக்களை சந்திக்கும் ஒரு ஜனங்களாக விளங்க ஆரம்பித்தோம். ஆனால் என்றைக்கு அநேகம் விதமான பிரச்சனைக்குரிய காரியங்கள் தேச அளவிலே உருவாக்கப்பட்டதோ, அன்று முதல் ஊழியங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு போய் சபைகளிலேயே ஊழியங்களை செய்யக்கூடிய ஒரு மக்களால். இப்போ ஒரு கன்வென்ஷன் நடத்தினா எங்க நம்ம கன்வென்ஷன் நடத்துறோம் உங்களுக்கு தெரியும். சபைக்குள்ளாகவே, சபை வளாகத்தை விட்டு வெளியே நம்ம கடந்து போகிறது இல்லை. ஊழியம் என்று சொன்னாலே எதை ஆண்டவராக தேவன் சொல்கின்றார்? தீமை செய்யக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்து ஊழியம் பாருங்க. அநேக விதமான துரோகிகளுக்கு, பாவம் செய்யக்கூடிய மக்களுக்கு நல்ல கிரியைகளின் மூலமாய் கர்த்தராகிய தேவனை அறிவியுங்கள். அதுதான் ஆண்டவராகிய தேவன் செய்த ஒரு ஊழியம். தேவன் செய்த ஊழியம் அநேக விதமான சபையோடு கூட அந்த ஊழியத்தினுடைய காரியம் நின்று போகவில்லை. சபைகளின் நடுவிலே ஊழியம் செய்ய அநேக விதமான மக்கள் காணப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அறியாத புறஜாதி மக்கள், இங்கும் அங்கும் சிதறி கிடக்கக்கூடிய மக்களுக்கு பதிலே ஊழியம் செய்கிறது யார்? கர்த்தராகிய தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே கர்த்தரை அறிவிக்கக்கூடியவர் யார்? ஆனா இன்றைக்கு எல்லா விதமான இடங்களில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டான கன்வென்ஷன் என்கிற பேரில் நடக்கக்கூடிய கன்வென்ஷன் சபைக்குள்ள, அந்த சபை கட்டடங்களுக்குள்ளாகவே, ஊழியங்கள் என்கிற ஒரு காரியத்தினுடைய ஒவ்வொரு தன்மையும் சபைகளுக்குள்ளாகவே, அநேக விதமான சுகமாக்கக்கூடிய வரங்கள் பயன்படுத்தப்படுகிறது சபைக்குள்ளாகவே, அநேக விதமான அற்புதங்களை செய்யக்கூடிய சக்திகள் பயன்படுத்தப்படுகிறது சபைக்குள்ளாகவே, தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடியது சபைக்குள்ளாகவே. கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், சபைகளை பராமரிக்க போதகரும் அநேக விதமான ஜனங்களும் காணப்படும் பொழுது, நீங்களும் நானும் சபையினுடைய காரியங்களின் மத்தியிலே கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய வல்லமைகளை பயன்படுத்துகிறது எப்படி? அதனாலதான் கர்த்தர் சொல்கின்றார், உங்களை சிநேகிக்கக்கூடிய மக்கள் அவங்கெல்லாம் ஆண்டவராகிய தேவனை அறிந்தவர்கள், அவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு எந்த விதமான அதாவது அநேக விதமான குறைவான காரியத்தை செய்ய மாட்டாங்க. நீங்க ஒருவேளை கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு திருச்சபையில் போய் நீங்க செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால், நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஊழியத்திற்குரிய சன்மானத்தை கொடுத்து அனுப்புவார்களை தவிர உங்களுக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஆனால் இதையே தேவனை அறியாத மக்களுக்கு பதிலில் நீங்கள் போகிறது உண்டானால், சன்மானமாக அநேகம் அவமானமும் பாடுகளும் நிந்தைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார், சிநேகிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் சிநேகிதத்தை உருவாக்குகிறதுனாலே உங்களுக்கு என்ன பலன் உருவாக்கப்பட போகிறது? என்ன விளைச்சலை நீங்கள் பெறப்போ? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஊழியமெல்லாம் குன்றி போக ஆரம்பிச்சிருச்சு, குறைந்து போக ஆரம்பிச்சிருச்சு. வெளியே சென்று ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் யாருமே இல்லை. கர்த்தருடைய நாமத்தை வெளியரங்கமா எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலே அறிவிக்கக்கூடிய மக்கள் யாருமே இல்லை. எல்லா தேவனுடைய மக்களும் முடங்கி போயிட்டாங்க. சபைக்குள்ளாகவே தங்களுடைய ஊழியங்களின் எல்லைகளை பெருக்கக்கூடிய ஒரு மக்களாக, சபைக்குள்ளாகவே அந்த வரங்களை பயன்படுத்தக்கூடிய மக்களாக, தாளந்துகளை பயன்படுத்தக்கூடிய மக்களாக, தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே கர்த்தராகிய தேவனை சுமந்து செல்கிறது யார்? அப்ப வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில, சிநேகிக்கக்கூடிய மக்களை நீங்கள் சிநேகிக்கிறது உண்டானால், சிநேகிக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் நன்மைகளை செய்கிறது உண்டானால், உங்களுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களுக்கு பிரச்சனை தராதிருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் அற்புதங்களை செய்கிறது உண்டானால் உங்களுக்கு என்ன பலன்? தீமை செய்யக்கூடிய மக்களுக்கு நீங்க நன்மை செய்யணும்.
தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவனை அறிவிக்கிறதாக நீங்கள் நன்மை செய்யும் பொழுது வரக்கூடிய தீமைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் அதனால் பரலோகத்திலே மிகுந்த பலன் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கும். அப்ப கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, முதல் ஒரு தேவை நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவைன்னா, நம்மை சுற்றிலும் காணப்படக்கூடிய அநேகம் விளை நிலங்களை பாருங்க. அவைகள் எல்லாம் அதாவது அந்த பயிர்கள் எல்லாம் முதிர்ந்து அறுவடைக்கு தயாராய் காணப்படக்கூடிய நிலங்களை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தார். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த பயிர்கள் எல்லாம் முதிர்ந்து மெய்யாகவே அவைகள் எல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. அநேகம் விதமான பணியாட்களை ஆண்டவராகிய தேவன் அனுப்பும்படிக்காக பரமபிதாவாகிய தேவனை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் கூட பயிர்கள் எல்லாம் முதிர்ந்து அறுவடைக்கு ஆயத்தமாய் காணப்படக்கூடிய நிறைய பயிரை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய முக்கியமான பணி என்ன? ஒரு சபையில போய் தூண்டில் போட்டு மீனை பிடிச்சி இன்னொரு சபையில கூட விட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை. இந்த சபையில் இருக்கக்கூடிய மக்கள், ஐயா இந்த சபையில நீங்க இருக்கிறீங்க, கர்த்தருடைய நாமத்துல இந்த சபையில இருந்து நீங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டீங்க. இந்த சபைக்குள்ளாக நீங்கள் போனால் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மகிமை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சபையிலிருந்து சபையிலே மக்களை மெய்யாகவே வேறுபடுகிறார்களே தவிர தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது யார்? ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நிறைய விதமான மக்கள் தூண்டில் போடுறாங்க, மீன்பிடிக்கிறதுக்காக தூண்டில் போடுறாங்க. எங்க தூண்டில் போடுறாங்க? பெரிய கடல் இருக்கிறது, பெரிய அநேக விதமான ஆறுகள் இருக்கிறது, ஏரிகள் இருக்கிறது, குளங்கள் இருக்கிறது, அதெல்லாம் விட்டுட்டு பிடிச்ச மீனுக்குள்ளாக தூண்டில போட ஆரம்பிக்கிறான். அவனே ஏற்கனவே வந்து மீன் பிடிச்சி அதாவது ஒரு கிண்ணத்திலேயே ஒரு கூடையிலே வச்சிருக்கிறான். அந்த கூடைக்குள்ள கொண்டு போய் தூண்டில போட்டு அதில் இருக்கக்கூடிய மீன்களை பிடிக்கிறது எப்படி? இன்னும் அநேக விதமான மீன்கள் கடலிலே ஏராளம் உண்டு. அதெல்லாம் விட்டுட்டு எங்கோ ஒரு இடத்திலே காணப்படக்கூடிய ஒரு மனிதன், ஏழை எளிய மனிதன், ஒரு மீனவன் பிடித்து வைத்திருக்கக்கூடிய மீனை நீங்களும் நானும் பிடிக்கிறதுனால என்ன பலன் உண்டு? ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதும் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் சிநேகிக்காத மக்களை நீங்கள் சிநேகியுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆயக்காரரும் பாவிகளும் சிநேகிக்கக்கூடிய மக்களை தான் சிநேகிக்கிறாங்க. ஆனால் நீங்களோ அவர்களை காட்டிலும் கடந்தவர்களாக உங்களை வெறுக்கக்கூடிய மக்களை ஆசீர்வதியுங்கள். உங்களுக்கு விரோதமாய் துன்பப்படுத்தக்கூடிய மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு விரோதமான காரியங்களை உருவாக்கக்கூடிய மக்களை கர்த்தருடைய பக்கமாய் திருப்பும்படிக்காக நீங்கள் அவர்களுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி ஊழியங்களின் ஊடாக நீங்கள் அவர்களை சந்திக்க பிரயாசப்படுங்கள். இதுதான் மிகுந்த பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். 44வது வசனம் துவங்கி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். 45வது வசனம், இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். 46வது வசனம், உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? 47வது வசனம், உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? 48வது வசனம், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அவர் என்ன சொல்றார் பாருங்க, எல்லா விதமான மக்களுக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு தேவனை அறியாத எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யுங்க. அவங்களுக்காக நீங்க திறப்பில் நீங்க ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெப குறிப்புகள் என்கிற பேர்ல எத்தனையோ விதமான திருச்சபைகளுக்காக ஜெபிக்கணும் உண்மைதான். அநேக விதமான ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும் உண்மைதான். என்றாலும் கூட அதை காட்டிலும் தேவனை அறியாத மக்களுக்காக இன்னும் நாம் திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். அதுதான் நம்ம செய்யக்கூடிய நன்மை. அப்படிப்பட்ட ஆண்டவராகிய தேவனை ஒரு முறை கூட கேள்விப்படாது இருக்கக்கூடிய மக்களுக்காக நீங்களும் நானும் செய்தது என்ன? நமக்குள்ளாகவே நாம் சுவிசேஷத்தை சொல்கிறோம். நமக்காகவே ஊழியர்களின் ஊடாக நம்ம அந்த காரியங்கள் யாவற்றையும் சொல்ல ஆரம்பிக்கிறோம். கர்த்தராகிய தேவனுக்குள் வளரக்கூடிய அளவிற்காக வளர்ச்சிகளை தருகிறது எங்கெங்கெல்லாம் நாம் அந்த காரியங்களை செய்கிறோம் என்றால் சபைக்குள்ள வளரக்கூடிய காரியங்களை உருவாக்குறோம். சபையில மக்களை நாம் எக்யூப் பண்ணக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோமே தவிர தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்களும் நானும் செய்தது என்ன? ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், சிநேகிக்கக்கூடிய மக்களை மட்டுமல்ல, உங்களை சிநேகிக்காதிருக்கக்கூடிய மக்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யப்படியாகவே பிரயாசப்படுங்க. உங்களை வெறுக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்யப்படுங்க. ஆண்டவராக தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு கர்த்தராகிய தேவனை அறிவிக்கும் ஒரு மக்களாக நீங்கள் விளங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் பூர்ண சர்க்குணம் உள்ள உங்கள் பிதாவாகிய தேவனுக்கு
புத்திரராய் நீங்களும் நானும் காணப்பட முடியும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்கிற ஒரு பெயரினால் நான் அழைக்கப்பட ஆரம்பிக்கிறேன். ஆனா உண்மையிலே நான் ஒரு கிறிஸ்தவன் கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படக்கூடியவன் தேவனாகிய கர்த்தரை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போகக்கூடியவனாய் விளங்குகிறான். தேவனாகிய கர்த்தரை ஒரு முறை கூட கேள்விப்படாதிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நிமித்தமாய் வரக்கூடிய பாடுகளையும் நிந்தைகளையும் ஏற்றுக்கொண்டு அவன் கடந்து போறான். அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை சுமக்கிறதுனாலே பாடுபட்டாங்க, வேதனைப்பட்டாங்க, அநேக விதமான துன்பத்தின் ஊடாக கடந்து போனாங்க. எங்காகிலும் தங்களுடைய வாழ்க்கையிலே முறுமுறுத்து கிறிஸ்துவின் ஊழியத்தை நிறுத்தி போட்டார்களா என்று பாருங்கள், இல்லையே. ஆண்டவராகிய தேவனை சுமந்து செல்லக்கூடிய அந்த காரியங்களிலே அவர்கள் சந்தோஷமாய் கர்த்தராகிய தேவனுடைய பணிகளை செய்யும் ஒரு மக்களாக, ஆண்டவருடைய நாமத்தினால் எல்லா விதமான தேசங்களிலும் தெருமைக்கும் எல்லிருக்கும் என்று போகக்கூடிய ஒவ்வொரு விதமான இடங்களிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து திரியும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தார். அவர்கள் சொல்லி அநேக விதமான குடும்பம் இருக்கிறது, பிள்ளை இருக்கிறது, மனைவி இருக்கிறாங்க, எல்லா விதமான சூழ்நிலைகளும் காணப்பட ஆரம்பித்தாலும் எல்லா விதமான விஷயங்களையும் துறக்கக்கூடிய ஒரு மக்களாக, கர்த்தராகிய தேவனை சுமக்கக்கூடிய ஒரு பரதேசிகளை போல் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து தெரிய ஆரம்பிச்சார். எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறது அப்படின்னா ஒரு சொஃபாஸ்டிகேட்டட் லைஃப், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாம ஊழியங்களை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒருவேளை நான் இந்த திருச்சபையில பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு 4 பேர் அவன் சும்மா தான் அந்த சைடில் அவன் வாக் பண்ண ஆரம்பிப்பேன். 4 பேர் நடக்கிறதை பார்க்கறது உண்டான என்னுடைய பிரசங்கத்தினுடைய சத்தத்தை நான் அதை கம்மி பண்ணிடுறேன். ஏனென்றால் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை நான் அறிவிக்கிறனால எங்க ஒருவேளை பிரச்சனை வரக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து சொல்லி பயந்து நடுங்கி கர்த்தராகிய தேவனை அறிவிக்க மனமற்றவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். அந்த நாட்கள்ல கர்த்தருடைய நாமத்தினாலே ஊழியங்களை செய்யக்கூடிய காரியத்தை நிமித்தம் ஜனங்களை வரவழைத்து அடித்து மெய்யாகவே கர்த்தராகிய இயேசுவை பற்றி அறிவிக்க கூடாது என்று சொல்லி சீஷர்களுக்கு அநேக விதமான கட்டளைகள் யாவற்றையும் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவர்களோ வெளியே புறப்பட்டு போய் எல்லா தெருக்களிலும் எல்லா விதமான தேவனுடைய ஆலயங்களிலும் மக்கள் கூடக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தராகிய இயேசுவே உண்மையான தேவன் என்பதை பற்றியதான செய்திகளை அவர்கள் அறிவிக்க ஆரம்பிச்சார். அன்றைக்கு இருந்த வைராகியம் எனக்கு எங்க போச்சு? அன்றைக்கு இருந்த கர்த்தராகிய தேவன் பேர்ல இருக்கக்கூடிய அந்த தாகம் எங்க போயிருச்சு? ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அடிப்படையில மிகுந்த பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில உங்களுக்குள்ளாகவே நீங்கள் ஊழியங்களை பார்க்காதீங்க, உங்களுக்குள்ளாகவே கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் அறிவியாதிருங்கள், உங்களுக்குள்ளாகவே கர்த்தராகிய தேவனை பற்றியதான செய்திகளை சொல்ல வேண்டாதிருக்க வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லி வைக்க துவங்க ஆரம்பிக்கிறார். முக்கியமான ஒரு காரியம் என்ன? ஊழியங்கள் செய்கிறதுக்கு அநேகம் பணித்தளங்கள் உண்டு. ஊழியங்களை கேட்கக்கூடிய மக்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு முறை கூட கர்த்தராகிய தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்கள் அநேக மக்கள் இருக்கிறாங்க. அவர்களை சென்று நீங்கள் சந்தித்து அவர்களின் மூலமாய் வரக்கூடிய பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஊழியங்களை செய்கிறது உண்டானால் மிகுந்த பலன்களை நாம் பரலோகத்திலே பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய முதல் சத்தியம் என்ன அப்படின்னா ஊழியங்களை செய்யுங்கள், அதுவும் சகோதரர்களுக்கு மத்தியில் ஊழியங்களை செஞ்சிடாதீங்க. இங்கேயே இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளை நீங்க பாருங்க, அவர்களை பார்த்து நீங்க ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு தான் சபையிலே வந்திருக்கிறான். அவனை பார்த்து நீங்க எங்க கர்த்தராகிய தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்பட்டு எப்படி நீங்க சொல்ல முடியும்? தேவனை அறியாதிருக்கக்கூடிய ரட்சிப்பினுடைய திட்டத்தை புரியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஊழியங்களை செய்ய வேண்டியதை விட்டுவிட்டு சபைகளின் நடுவிலே சொல்லப்படக்கூடிய இடங்களிலேயே திரும்ப 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 சத்தியங்களை விதைத்துக் கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறோம். பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லை. அவைகள் எல்லாம் பாழாக போகக்கூடிய அநேக விதமான விதைகளுக்கு சமானமாகவே நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அறிவிக்கப்படாத இடங்கள் அநேகமாய் காணப்படக்கூடிய இந்த காலங்களில் தேவனுடைய வார்த்தைகளை நீங்களும் நானும் சிநேகியாது இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே அறிவிக்க நாம் பிரயாசப்பட ஆரம்பித்தால் அது மூலமாய் வரக்கூடிய பாடுகள், அது மூலமாய் வரக்கூடிய வேதனைகள் வர ஆரம்பித்தாலும் பரலோகம் உங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். மிகுந்த பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஊழியங்களை செய்யணும். அதுவும் எங்க போய் நம்ம ஊழியங்களை செய்ய வேண்டும்? அடுத்த திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம சபைக்குள்ளாக இழுக்கக்கூடிய ஒரு ஊழியமாய் அல்ல, தேவனை அறியாத மக்களுக்கு மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை போய் சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தரை ஒரு முறை கூட கேள்விப்பட்டாது இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே கர்த்தராகிய தேவனை நீங்கள் போய் அறிவிக்க வேண்டியது அவசியம். இதுதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய ஊழியத்தினுடைய பணி அல்லது பங்கு என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டம் தீர்க்கமாய் பேச ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. மிகுந்த பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எப்படி காணப்பட வேண்டும்? மத்திய எழுதின சுவிசேஷத்துல 6வது அதிகாரம் 1 முதல் 6 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 6வது அதிகாரம் 1 முதல் 6 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. முக்கியமான ஒரு காரியம், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால்
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. 2வது வசனம், ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீடுகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 3வது வசனம், நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. 4வது வசனம், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். 5வது வசனம், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படிக்காக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் ஜெபத்தின் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 6வது வசனம், நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். மனுஷர் காண வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய செயல்கள் பலன்களை நம்முடைய வாழ்க்கையிலே தராது. எங்க நம்முடைய ஜெபத்தினுடைய தாளந்தெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம்னா இந்த மாதிரி கூட்டங்கள்ல தான். கர்த்தருடைய நாமத்தினால ஜெப குறிப்பு சகோதரன் சொல்லக்கூடிய நேரத்துல 2 கையை வைத்து சத்தமா நம்ம ஜெபிப்போம். ஆனால் தனி ஜெபத்துல தோற்று போன ஒரு வாழ்க்கை, தனியா உட்கார்ந்து ஜெபிக்கவே முடியாது. நமக்கு எல்லா மக்களும் கூட இருக்கக்கூடிய நேரத்துல, சத்தம் போடக்கூடிய நேரத்துல நம்மை அறியாத நீங்களும் நானும் பரவசப்பட்டு சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கக்கூடிய ஜெபம். நிறைய ஜனங்கள் பார்த்து சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ அவங்கள மாதிரி ஜெபம் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் இருக்கிறாங்க, அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பரலோகமே பூலோகத்தில் வந்து இறங்கி வந்ததை போல ஒரு ஃபீலிங். ஆனால் தனி ஜெப வாழ்க்கையில எத்தனை மக்களுடைய நிலைகள் தோற்று போனதாக காணப்பட ஆரம்பிக்கிறது. நீங்களா உங்களுடைய அதாவது உங்களுடைய மனதின் அளவில் ஆராய்ஞ்சு பாருங்க. தனி ஜெபத்துல எத்தனை பேர் வெற்றியுள்ள ஜெப வீரர்களா நீங்கள் விளங்க ஆரம்பிக்கிறீங்க. பொதுவாக ஜெபிக்க ஆரம்பிக்கிற உண்மைதான். கூட்டங்களின் மத்தியில் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் உட்கார்ந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. சொல்லப்படக்கூடிய ஜெப குறிப்புகள் எல்லா விதமான காரியங்களுக்காக எல்லாரும் ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் ஜெபிக்கிறீங்க. தனியாக எவ்வளவு நேரம் கர்த்தராக தேவனுக்கு நீங்களும் நானும் செலவு பண்றோம். யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த தனி ஜெபம் தோற்று போகக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்தரங்கத்திலே பிதாவாகிய தேவன் பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இருக்காது, ஜெபமே ஒண்ணு இருக்காது. வெளியரங்கமாய் எல்லா விதமான மக்களும் காணக்கூடிய அளவிற்காக அவன் பிரேயர் பண்றான், மக்கள் காணக்கூடிய அளவுக்காக அவன் தர்மம் பண்றான், மக்கள் காணக்கூடிய அளவிற்காய் பிரயாசத்தின் ஊடாக கடந்து போகிறானே தவிர அந்தரங்கமான வாழ்க்கையிலே தன் பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்திற்கு இணையான காரியங்களை அவன் செய்ய மனமற்றவனாய் விளங்குகிறான். மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய காரியங்கள் பலனை நம்முடைய வாழ்க்கையில தராது. மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய செயல்கள் பலனை நம்முடைய வாழ்க்கையில தராது. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில அந்தரங்கத்தில் உங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக இங்க நீங்க வெளியரங்கமா எவ்வளவு தூரம் நீங்க வைராக்கியமா நீங்க ஜெபிக்கிறீங்களோ அது மாதிரி 7 மடங்கு அந்தரங்கத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. 7 மடங்கு அந்தரங்கத்துல எந்த விதமான மக்களுடைய கண்கள் காணாது இருக்கக்கூடிய நேரத்துல கர்த்தருக்காக நீங்களும் நானும் படக்கூடிய பிரயாசங்கள் இப்ப படக்கூடிய பிரயாசத்தை போல 70 மடங்கு நீங்க பிரயாசப்படும். அதுதான் மிகுந்த பலன்களை தரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சு. வேதம் சொல்லக்கூடிய 2வது முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால் பார்வைக்காக செய்யப்படக்கூடிய ஊழியங்கள், பார்வைக்காக செய்யப்படக்கூடிய ஜெபங்கள், பார்வைக்காக செய்யப்படக்கூடிய ஆன்மீக அநேக விதமான கிரியைகள். இவங்க அந்தரங்கமான வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப உதாரணமாக ஒரு அபிஷேக கூட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு ஆவிக்குரிய நிலைகளை எழுப்பக்கூடிய ஒரு கூட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்க பரவசம் கொள்ளக்கூடிய மனிதன் தனி ஜெப வாழ்க்கையில பரவசமே வராது. தனி ஜெப வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே இந்த கூட்டத்திலே காணப்படக்கூடிய அந்த ஐக்கிய ஜெபத்திலே வரக்கூடிய அந்த வல்லமை அந்த தனி ஜெபத்துல வராது. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இந்த வெளியரங்கமாய் மக்களுக்கு நடுவிலே வரக்கூடிய அந்த ஜெபத்தினுடைய வல்லமைகளை காட்டிலும் தனி ஜெபத்துல அந்த வல்லமையை போல 7 மடங்கு அதிகமாய் வல்லமை வருகிறது உண்டானால் நீங்கள் தான் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான பலன்களை கொடுக்கும் ஒரு மக்களாய் விளங்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் எப்ப நமக்கு வந்து அதிகமாய் மெய்யாகவே கடந்து வர ஆரம்பிக்கிறது? கூட்டத்தின் நடுவுல தான். எல்லா விதமான மக்களுடைய பார்வைக்கு முன்பதாகத்தான் நான் ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கிறேன். எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாகத்தான் அந்நிய பாஷை நான் சத்தமா பேச ஆரம்பிக்கிறேன். எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாகத்தான் வானத்துக்கும் பூமிக்குமாக நான் குதிக்க ஆரம்பிக்கிறேன். ஆனா தனி ஜெபத்துல எத்தனை பேர் குதிக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய நாமத்தினால சத்தமா அந்நிய பாஷை இல்லையே? அப்படி என்றால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம போயிடும்.
உன்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்தரங்கத்தில் பார்க்கக்கூடிய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக உங்கள் கிரியைகளை நீங்கள் நடப்பிக்க பிரயாசப்படும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்திலே சொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். நீங்க எல்லா விதமான மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க அந்நிய பாஷை பேசாதீங்க. ஏனென்றால் ஒருவேளை தேவனை அறியாதிருக்கக்கூடிய மனிதன் ஒருவேளை அந்த இடத்திற்குள்ளாக வருகிறது உண்டானால் உங்களை அவர்கள் பைத்தியக்காரனாக நினைவிலே கொள்கிறது. எதற்காக? நானும் கர்த்தருடைய நாமத்தினால் நான் அந்த அந்நிய பாஷைக்கு விரோதமாக பேசுகிறேன்னு சொல்லி யோசிக்காக நானும் அந்தரங்கத்திலே அநேகம் பாஷைகளை பேசுகிறேன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தரங்கத்துல பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பல காரியங்களை அவர் செய்யக்கூடிய ஒரு மனுஷனா. வெளியரங்கமாக கொஞ்சம் தான், எல்லா விதமான மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் தான். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெளியரங்கமாய் பவுல் செய்த ஊழியங்கள் எவ்வளவு பெரிய ஊழியம். அப்படி என்றால் வெளியரங்கமாய் செய்யக்கூடிய ஊழியம் சொற்பம் தான் சொல்லி பவுல் சொல்றார். அந்தரங்கத்துல எவ்வளவு செஞ்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில வெளியரங்கமாய் செய்கிறதை போல அதிக மடங்கு அந்தரங்கத்திலே உங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக செய்கிறது தான் மிகுந்த பலன்களை தரக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து. அப்ப கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, ஜனங்கள் காண வேண்டும் என்பதற்காக அல்ல. உங்க தானங்களை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நேரத்துல, தர்மங்களை கொண்டு போய் நீங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்துல, அநேக விதமான காரியங்கள் யாவற்றையும் மக்களுக்கு முன்பதாக பயன்படுத்தக்கூடிய நேரத்துல எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்காக கொண்டு வந்து நீங்க வந்து காணிக்க போடாதீங்க. காணிக்கை போடும்போது உங்களுக்கே நல்லாவே தெரியும், எல்லா விதமான மக்களும் அதை பார்க்கக்கூடிய அளவுக்காக போடப்படக்கூடிய அநேக விதமான காணிக்கைகள். சில சபைகளில் அவங்க வந்து ஒரு படி மேலே போய் சொல்லிடுவாங்க, நீங்கள் வந்து சத்தம் போடக்கூடிய காணிக்கையெல்லாம் போடக்கூடாது, சத்தம் வராத காணிக்கை கொண்டு போடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏனென்றால் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்னா, அந்தரங்கத்தில் உன் பிதாவாகிய தேவன் பிரியப்படக்கூடிய அளவிற்கான கிரியைகளை செய். அந்தரங்கத்தில் தோற்று போய் வெளியரங்கத்திலே மக்களால் புகழப்படுகிறது உண்டானால் பலன் ஒன்றுமே கிடையாது. வெளியரங்கத்திலே ஒருவேளை மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக உங்கள் செயல்கள் காணப்படாமல் போக ஆரம்பித்தாலும் பிதாவாகிய தேவனால் மெச்சப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் மகிமையான மேன்மையான பலன்களை தரக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பித்து விடுகிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஜனங்களால் மெய்யாகவே மதிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான் யோபு. எல்லா மக்களும் அவனுடைய பணத்தை பார்த்தாங்க, ஐஸ்வர்யத்தை பார்த்தாங்க, அவனுடைய சொத்தை பார்த்தாங்க, அவனுடைய ஆடுகளை பார்த்தாங்க, மாடுகளை பார்த்தாங்க, கோழிகை கழுதைகளை பார்த்தாங்க, அவனுடைய எல்லா விதமான வசதி வாய்ப்புகளை பார்த்தார்களே தவிர அந்தரங்கத்திலே பவுலுடைய அதாவது அந்த யோபுனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை பற்றி அவங்களுடைய கண்கள் பார்க்கல. ஆனால் சாத்தானுக்கு முன்பதாக கர்த்தராகிய தேவன் யோபுவை பற்றி சாட்சி கொடுக்க ஆரம்பிக்கிறார். என்ன சாட்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு? அந்த வேத புஸ்தகத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காரியத்திலும் சம்பிரமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த யோபு அந்தரங்கத்திலும் கூட செல்வாக்கு நிறைந்தவனாய் காணப்பட ஆரம்பித்தான். கர்த்தர் யோபுவை பற்றி சாட்சி கொடுக்கின்றார். அவன் ஆண்டவராகிய தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகக்கூடிய உத்தமனும் சன்மார்க்கனுமாய் காணப்படக்கூடிய யோபுவின் மேல் கண்களை வைத்தாயான்னு சொல்லி சாத்தானை பார்த்து கேட்க. கர்த்தராகிய தேவனால் மெச்சப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்தரங்கமான வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. யோபுனுடைய வெளியரங்கமான வாழ்க்கையை பற்றி பார்க்கிறோம். பணக்கார யோபு, ஐஸ்வர்யமாய் வாழ்ந்த யோபு, அநேக விதமான ஆஸ்திகளுக்கும் அந்தஸ்துகளுக்கும் உரிமையாளனாக காணப்பட்ட யோபு. ஆனால் அந்தரங்கத்துல ஆண்டவராகிய தேவனுடைய பார்வையிலே மகா உன்னதமான ஒரு மகிமையாக காணப்படக்கூடிய யோபுனுடைய வாழ்க்கையின் நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கை கர்த்தராகிய தேவனால் மெச்சப்படும் ஒரு வாழ்க்கையா இருக்கான்னு பாருங்க. உங்க அந்தரங்க ஜபத்தில் நீங்க தோற்று போறீங்களான்னு பாருங்க. உங்க அந்தரங்கமான ஆவிக்குரிய நிலைகளில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்க. வெளியரங்கமா எல்லா விதமான மக்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்நிய பாஷை பேசக்கூடிய நீங்களும் நானும் அந்தரங்கத்தில் எத்தனை பாஷைகளை நாம் பேசுகிறோம் சொல்லி யோசிச்சு பாருங்க. அந்தரங்கத்தில் எத்தனை ஆவிக்குரிய வரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்தினாலே பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது என்று பாருங்க. இந்த மாதிரி வெளியரங்கமாய் செயல்படுத்தக்கூடிய செயல்களை காட்டிலும் அந்தரங்கத்திலே பார்க்கக்கூடிய உங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக உங்கள் கிரியைகள் நடப்பிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் மிகுந்த பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் கடந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த நாட்கள்ல ஆயக்காரரும் பாவிகளும் என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க? இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு என்ன பேரை எல்லா விதமான ஜனங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் பார்க்கக்கூடிய அளவிற்காய் செயல்களை செய்யக்கூடிய ஒரு காரியம், எல்லா ஜனங்களாலும் மெச்சப்படக்கூடிய அளவிற்காக பேசப்படக்கூடிய அளவிற்கான செயல்களை செய்யக்கூடிய ஒரு காரியம், எல்லா விதமான ஜனங்கள் பார்க்கக்கூடிய அளவிற்காக நல்ல கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு அந்த சுபாவம். இந்த சுபாவங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே அதிக தீவிரமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிற போது பார்க்கிறோம். எல்லா மக்களும் அதைத்தான் வந்து விரும்புறாங்க. மக்களுக்கு முன்பதாகவே நன்மைகளை செய்யக்கூடிய அளவிற்காக, மக்கள் மெச்சக்கூடிய அளவிற்காகவே காரியங்களை செய்யக்கூடிய அளவிற்காக, எல்லா விதமான மக்கள் பாராட்டக்கூடிய அளவிற்காக என்னுடைய வரங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் மக்களால் நீங்களும் நானும் புகழப்படுகிறது உண்டானால் தேவனிடத்திலே உங்களுக்கு எனக்கும் பங்கே கிடையாது. எந்த விதமான காரியத்திலும்
தேவனாகிய கர்த்தரால் நீங்கள் மெச்சப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இம்மையிலும் மறுமையிலும் மிகுந்த பலன்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறார். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 16வது அதிகாரம் 26வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 16:26 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மூன்றாவது காரியம், கர்த்தராகிய தேவன் எது மிகுந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துகிறது பலன் தராது. என் ஜீவனை நஷ்டப்படுத்தாமல் வாழக்கூடிய வாழ்க்கை தான் மிகுந்த பலன்களை பலத்திலே கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிக்கும். மிகுந்த பலன் எப்ப என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும்? என் ஜீவனுக்கு சேதம் வராத அளவிற்காக, என் விசுவாசத்திற்கு சேதம் வராத அளவிற்காக நான் என்னுடைய வாழ்க்கையின் முறைமைகள் எல்லாவற்றையும் முற்றிலும் பாதுகாப்பாக ஒரு வாழக்கூடிய ஒரு மனிதனாக எப்ப நான் காணப்பட ஆரம்பிக்கிறேனோ, நிறைய விதமான ஜனங்கள் என்ன காரியத்தை செய்கிறாங்க? உலகத்திற்காக தன்னுடைய ஆவிக்குரிய விஷயங்களை விற்று போட ஆரம்பிக்கிறாங்க. உலகத்திலே காணப்படக்கூடிய நன்மைகளுக்காக ஆவிக்குரிய தன்மைகள் யாவற்றையும் விற்று போட ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு ஆகாபை குறித்து நீங்களும் நானும் பேசணும். என்ன காரியத்தை பேசுறோம்? தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் இயேசபேலிடத்திலே விற்று போட்ட ஆகாபை போல என்கிற ஒரு வார்த்தையை பற்றி நம்ம பேசுறோம். தன்னுடைய மனைவியினுடைய கரங்களிலே விற்று போட்ட அந்த ஆகாபை போல என்கிறதை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். ஆனா இன்றைக்கு நிறைய மக்கள் உலகத்தினுடைய காரியங்களுக்காக தன் வாழ்க்கையை விற்று போட்ட மக்கள், ஏராள மக்கள் உண்டு. எங்க இருக்கிறாங்க? நம்ம சபையில் இருக்கிறாங்க, நம்ம ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முக்கியமான காரியம் என்ன? உலகமும் உலகம் சார்ந்த வேலையும் தான் முக்கியம். கர்த்தராகிய தேவன் இரண்டாவது பட்சம், மூணாவது பட்சம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு விடுப்பு வருகிறது உண்டானால் உடனே அவங்க முதல் வார்த்தையை கேட்பாங்க, ஐயா விடுமுறை வருகிறது, தயவு செய்து எங்களுக்காக நல்ல ஒரு கூட்டத்தை வைங்க. ஆனா உங்களுக்கு கூட்டம் வைக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு வேலை இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்க, வரமாட்டாங்க, முடியாது. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தன்னுடைய ஜீவனை காக்கக்கூடிய அளவிற்காக ஒரு மனிதனுடைய இயக்கம் காணப்பட வேண்டியது அவசியம். எது என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பிரதானம்? இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையா எனக்கு மேன்மை? உலகத்துல வரக்கூடிய மகிமையா எனக்கு மேன்மை? உலகத்துல இருக்கக்கூடிய சொத்தா எனக்கு மேன்மை? உலகத்துல வைத்திருக்கக்கூடிய ஐஸ்வர்யமா எனக்கு மேன்மை? ஒண்ணுமே இல்லையே. இவைகள் எல்லாம் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும். இந்த உலகத்தை தாண்டி நான் கடந்து போகும் பொழுது இவைகளில் ஒன்றும் என்னோடு கூட வருகிறது. என்னுடைய பெயர் முதற்கொண்டு இந்த பூமியிலே மறக்கடிக்கப்பட்டு போகக்கூடிய அளவிற்காய் காணப்படக்கூடிய ஒன்று. இந்த உலகத்திலே மாயை நிறைந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ ஆரம்பிக்கிறோம். மாயைகளுக்கு மெய்யாகவே உடன்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். மாயையை ஜனங்கள் பின்பற்றுகிறது மாதிரி நீங்களும் பின்பற்ற ஆரம்பிக்கிறீங்க. எப்படி பின்பற்ற ஆரம்பிக்கிறோம்? மாயையான மக்கள் உலகத்திற்காக ஓடி ஓடி உழைக்கிறது மாதிரி ஆவிக்குரிய ஜனங்களும் கர்த்தராகிய தேவனுக்கு ஓடி உழைக்கிறதை விட்டுவிட்டு அவர்களும் மக்களைப் போலவே மாயைகளை பின்பற்றி ஓடக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறார். அவங்களுக்கு ஆண்டவராகிய தேவனுக்கு கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவராகிய தேவனுக்கு செலவழிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. சாக்கு போக்குகளை சொல்லக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்து விடுகிறோம். இப்ப வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் என் ஜீவனை காப்பாற்றும்படிக்காக நான் செய்யும் பிரயாசம்தான் அநேக விதமான நன்மையான பலன்களை என்னுடைய வாழ்க்கையை தரக்கூடியதாக விளங்க ஆரம்பித்து விடும். கர்த்தராகிய தேவனுடைய வருகை நாள்ல எதை ஆண்டவராகிய தேவன் கணக்கிலே கொள்வார் என்பதை பற்றி 1-2 வார்த்தைகள் உங்க கூட நான் பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். எதை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கணக்காக கொள்ள போகிறார்? எதை கணக்காக கொள்வாரு? நீங்க எவ்வளவு நாள் லீவு போடாம வேலைக்கு போனோங்கிறது ஆண்டவராகிய தேவன் கணக்குல வைப்பாரா? எவ்வளவு நாள் நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய விஷயத்துல லீவு போடாம வந்தீங்கிறத பத்தி கர்த்தராகிய தேவன் கணக்கு வைப்பாரா? நீங்களே யோசிச்சு பாருங்க. எதை கணக்குல வைப்பாரு? ஒரு ஆப்ஷனுமே இல்லாம உன்னுடைய பள்ளிக்கு நீ விடுமுறையே போடாம நீ போயிருக்கப்பா, ஆகவே உனக்கு பரலோகத்திலே முதலிடத்தை நான் தருகிறேன் கர்த்தர் சொல்லுவாரா? ஆண்டவருடைய நாமத்தினால் நீ உன்னுடைய சரீரத்துக்கு தேவையான உழைப்புக்காக 100 மடங்கு நீ பிரயாசப்பட ஆரம்பிச்சு, உனக்கு வியாதி வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, வேதனை வந்துச்சு, ஒரு நாள் கூட நீ விடுப்பே போடாம ஆண்டவருடைய நாமத்தினுடைய காரியங்களை காட்டிலும் நீ அந்த உலகத்தினுடைய வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த பணியின் கூடாக கடந்து போக ஆரம்பித்தாய். ஆகவே நல்லது உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே, இந்த உலக வேளையில் நீ உண்மையாக இருந்ததுனால பரலோகத்திலே மிகுதியான பலன்களை தருவீர் என்று கர்த்தர் சொல்வார்னா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் மார்க் போட்டார்னா எப்படி போடுவார்னு யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய பங்கு ஆவிக்குரிய நிலையில் எவ்வளவு இருக்கிறதுன்னு பார்ப்பார். எவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க வச்சிருக்கிறீங்க? எத்தனை ஆண்டவராகிய தேவனுக்கு செயல்படுத்தக்கூடிய அந்த செயல்களை எத்தனை பெர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க?
அதற்கு ஏற்ற மதிப்பெண்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுமே தவிர இந்த மதிப்பெண்களை நீங்களே போட்டு பார்த்தலாம். ஆண்டவராகிய தேவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய பெர்சன்டேஜ் எவ்வளவு காரியம், இந்த உலகத்துக்காக நான் உழைக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு காரியம், நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். நீங்களே கணக்கு போட்டு பார்த்து பரவத்துக்குள்ள நான் போவனா இல்லையாங்கிறத நீங்களே தீர்மானம் பண்ணிடலாம். இதுக்கு ஆண்டவராகிய தேவன் நமக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நானே அந்த காரியங்களை குறித்து தீர்ப்பிட ஆரம்பிச்சிடலாம். நான் உலகத்துக்கு செலவழிக்கக்கூடிய நேரம் எவ்வளவு, பரலோகத்திற்கு செலவழிக்கக்கூடிய நேரம் எவ்வளவு, இவைகளை பயன்படுத்தியே உங்களுடைய ஆவிக்குரிய நிலையினுடைய கடைசி இறுதி காலம் எங்கே இருக்கும் என்கிறதை பற்றி நீங்களே ஆராய்ந்து பார்த்து விட முடியும். அப்ப தன்னுடைய வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வசனத்திலே சொல்லுகின்றார், ஜீவனுக்கு உரிய காரியங்களுக்காக நீங்கள் படும் ஒவ்வொரு பிரயாசமும் மிகுந்த பலன்களை பரலோகத்திலே தரக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்துள்ளது. நம்ம பார்க்கக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமான ஒன்றல்ல. நீங்களும் நானும் கண்களிலே பார்க்கக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய தன்மைகளெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. காணாத ஒன்றுக்காக நாம் காத்திருக்கின்றோம். இனி வரக்கூடிய உலகத்திற்காக நாம் காத்திருக்கிறோம். அதற்காக நாம் செய்த செயல்கள் என்னென்று சொல்ல ஒண்ணுமே இல்லை, நத்தி. அந்த உலகத்திற்கு எந்த விதமான ஒரு பிரயாசம் கூட படாம அந்த உலகத்திற்குள் போய் நான் மெய்யாகவே வசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட காத்திருக்கிறது எப்படி? ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய எல்லா விதமான காரியத்திற்கு நான் உடன்பட்டு, சட்டத்திட்டங்களுக்கு உடன்பட்டு, அவங்க என்னென்ன விதமான அதாவது அந்த பேப்பர்ஸ் யாவற்றையும் கேட்கிறாங்களோ எல்லா பேப்பர்ஸையும் நான் சப்மிட் பண்ணி அவங்களுடைய அனுமதிக்காக நான் காத்திருக்க வேண்டியது அவசியம். அவங்க அந்த அந்த எல்லா விதமான பேப்பர்ஸ் யாவற்றையும் அவங்க வந்து எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் ஒவ்வொரு விதமான பக்கங்களையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவர்கள் சரியாக இவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்ய ஆரம்பித்திருக்கிறது உண்டானால் அவர்களுடைய அனுமதியின் பேரில் தான் அந்த நாட்டுக்குள் பிரவேசிக்க முடியும். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய சட்டமே இப்படி இருக்கிறது உண்டானா, பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் பரலோகத்தினுடைய சட்டங்களுடைய பேப்பர் உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த பேப்பர்ல நீங்க எத்தனை மார்க் வாங்குறீங்கன்னு கர்த்தராகிய தேவன் உட்கார்ந்து பார்ப்பார். பேதுருவை முன்னால் உட்கார வச்சு மார்க் கொடுப்பா அப்படி சொல்லுவார். பேதுரு முன்பதாக உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு மனுஷனுடைய பரீட்சை பேப்பர் என்று அழைக்கப்படக்கூடியது அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவன் ஒரு பேப்பர் வடிவில் கொண்டு கொடுத்துருவார். இந்த மனுஷன் இந்த ஒரு ஆள் இவன் ஆண்டவராகிய தேவனுக்கு என்று கொடுத்த நேரம் எவ்வளவுன்னு பார்த்துக்கப்பா, உலகத்துக்காக செலவழிச்ச நேரம் எவ்வளவுன்னு பார்த்துக்கப்பா, தனக்காக கவலைப்பட்ட நேரம் எவ்வளவுன்னு பார்த்துக்கப்பா, அநேக விதமான தேவையில்லாத காரியங்களை பற்றி யோசித்தது எவ்வளவு நேரம் பாருப்பா, தூங்கி கழிச்சது எவ்வளவு நேரம் பாருப்பா, இன்னும் சாப்பிட்டே தின்னே அநேக விதமான நேரத்தை கழிச்சு எவ்வளவு நேரம் பாருப்பா, எல்லாவற்றையும் கால்குலேட் பண்ணி பரத்திற்கு என்று செலவழித்திருக்கக்கூடிய நேரத்திற்குரிய பலன்களை அவனுக்கு தாருங்கள். நீ வந்து அவனுக்கு ஏற்ற மார்க்கை போடுங்கன்னு சொன்னா எத்தனை பேர் எவ்வளவு மார்க் வாங்குவேன் நீங்களே யோசிப்பாரு. எவ்வளவு மார்க் நம்ம வாங்குவோம்? திங்கிறதுக்காகவே செலவழிக்கக்கூடிய அநேக விதமான நேரங்கள், எத்தனை காரியங்கள் யூடியூப்ல என்னென்ன விதமான பலகாரங்கள் உண்டோ அவங்க அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்மார்களுக்கு தான் தெரியும். எத்தனை பலகாரங்கள் உண்டோ எல்லா காரியத்தையும் செஞ்சு கொண்டு வந்து இதை இன்றைக்கு நான் பார்த்தேன் என்று சொல்லி அதுக்கு செலவழிக்கக்கூடிய நேரத்தை தவிர்த்து கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய அளவிற்காக நேரத்தை நம்ம செலவு பண்ணியிருக்கலாமே. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் வீணானவைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய காரியங்களை வைத்துக்கொண்டு பரலோகத்தை நீங்களும் நானும் வாஞ்சிக்கிறது எப்படி? பரலோகத்துக்குள்ள போவேன்னு சொல்லி நான் யோசிக்கிறது எப்படி அந்த ஒரு விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில வர முடியும்? ஒண்ணுமே இல்லையே. ஒரு விஷயத்தை நான் செய்யலையே. செய்யாம அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தில் இடமில்லாமல் வேறு யாருக்கு கர்த்தராக தேவன் இடம் கொடுப்பான்னு சொல்லி நான் விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தர் அந்த விசுவாசத்தை எப்படி ஏற்பார்? ஒண்ணுமே நீ செய்யாதிருக்கிறது உண்டான அதனுடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வர முடியும்? ஆகவேதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எல்லா விதமான காரியத்திலும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் ஒரு வார்த்தையை நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். நம்முடைய ஆயத்தத்தினுடைய நிலைகளில் ஒரு அக்கறையான ஒரு வாழ்க்கை, என்னுடைய ஜீவனுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு விதமான மார்க்கங்களை காலங்கள் தோறும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பயனுள்ளதாக உருவாக்க வேண்டியது அவசியம். என்னுடைய ஜீவன் தான் இனி வரக்கூடிய வாழ்க்கை தான் நித்தியமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய வாழ்க்கைக்கு எவ்வளவு காலத்தை நான் விரயம் பண்றேன் பாருங்க, எவ்வளவு நேரத்தை நான் வேஸ்ட் பண்றேன் பாருங்க. இனி வரக்கூடிய உலகத்திற்காக என்ன சொத்தை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன்? ஒண்ணுமே இல்லையே. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், ஜீவனுக்குரிய ஆயத்தத்தை நீ செய்கிறது தான் மிகுதியான பலன்களை நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய வல்லமை பெற்றது என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம். நான்காவதாக ஆண்டவருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்துல 4வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மார்க்கு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நறுக்கி போட்டது. முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு வலியுறுத்துகின்றார். விதை விதைக்கப்பட போகிறது நிலத்துக்கு தெரியுது. அந்த நிலம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? முள்ளை அது வெட்டி எரிஞ்சிருக்கணும்.
அந்த முள்ளை அது தவிர்த்திருக்கணும். முள் வளரும்படிக்காக இடம் கொடுக்கிறது உண்டானால் இனி விதைகளுக்கு அங்கே இடம் எங்கே வர முடியும்? நம்முடைய வாழ்க்கையில கூட முள் என்று அழைக்கப்படக்கூடியது உலக பிரகாரமான கவலை என்று கர்த்தரே பேசிட்டார். கர்த்தர் சொல்லிட்டார், உலக பிரகாரமான கவலைக்கு நீங்க இடம் கொடுத்த பிறகு நீங்க வசனத்தை கேட்கறதுனால என்ன பலன் வர போகிறது? நம்ம உட்கார்ந்து கேட்கிறோம், ஒரு பலனுமே நம்முடைய வாழ்க்கையில வரல. எத்தனையோ ஆவிக்குரிய காரியங்களை, எவ்வளவோ ஆழமான தியானங்களை நாம் தியானிக்க ஆரம்பிக்கிறோம். எத்தனையோ காரியங்கள், அந்த ஒரே ஒரு வசனத்திற்கு எத்தனை விதமான மார்க்கங்கள்ல கர்த்தராகிய தேவன் விளக்கங்கள் யாவற்றையும் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்களும் நானும் மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஐயோ, இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய இந்த வார்த்தையில எத்தனை ஆவிக்குரிய ஆழ்ந்த சத்தியத்தை கர்த்தர் பேசியிருக்கிறார். போன வாரம் பேசினது எத்தனை விதமான மேன்மையை கர்த்தர் பேசியிருக்கிறார். அதுக்கு முன்னால வாரத்துல கர்த்தராகிய தேவன் எத்தனை விஷயங்களை பேசியிருக்கிறார். இந்த காரியங்களை மெச்சிக்கொள்கிறோமே தவிர பலன் ஒண்ணுமே நம்முடைய வாழ்க்கையில வரவே இல்லை. ஒரு மாற்றம் வரலையே. காரணம், இன்னும் முள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாய் விளங்குகிறது. உலகத்திலே காணப்படக்கூடிய கவலை, அந்த முள் எல்லாம் அந்த ஆவிக்குரிய பயிர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நல்ல பலன் தரக்கூடிய விளைவுகள் யாவற்றையும் தரக்கூடிய அந்த விதைகள் யாவற்றையும் நெருக்கி போடக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தர் எவ்வளவு முறை பேச ஆரம்பிச்சார். அவர் ஒவ்வொரு முறையும் நம்மை பார்த்து ஒரு வார்த்தை ஒன்றே சொல்லுகின்றார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல வச்சிருங்க. வைக்கவே முடிய மாட்டேங்குது. அந்த கவலைகளை காலங்கள் தோறும் பட ஆரம்பிக்கிறோம். இதை பத்தி கவலை, அதை பத்தி கவலை, அதை பத்தி கவலை, அதை பத்தி கவலை, எத்தனையோ காரியங்களை பற்றி வாழ்க்கையினுடைய எல்லா நாட்களையும் கவலை 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 என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டே கழிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுங்க. கர்த்தராகிய தேவன் ஒரே ஒரு வார்த்தை நம்மை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கின்றார். இந்த கவலைக்காக நீ வாழ்க்கை வாழ்ந்த காலம் போதும். உனக்காக ஒரே ஒரு நாள் நீ வந்து வாழு. ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு அந்த கவலைக்காகவே வாழ்றேன். அந்த காரியத்தை பார்த்தா அழுக வருது, இந்த காரியத்தை பார்த்தா அழுது வருது, இந்த காரியத்தை பார்த்தா பிரச்சனையை பார்த்தா எனக்கு வேதனை வர ஆரம்பிக்கிறது. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல, கவலைக்காகவே வாழ்ந்த காலம்லாம் போதுப்பா, உனக்காக ஒரே ஒரு நாள் வந்து வாழ்க்கை வாழ்ந்து பாரு. எவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா இருக்க முடியும். நமக்காக ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ நன்மைகள் உலகத்தில் இருக்கிறது, எத்தனையோ மேன்மைகள் இருக்கிறது. இல்லாத காரியங்களை பற்றி நீங்களும் நானும் யோசிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறதால் கவலைக்கு மூல காரணம் என்கிறதை பற்றி நாம் மெய்யாகவே அறிய வேண்டியது அவசியம். நமக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தராக தேவன் எல்லா காரியத்தையும் தந்து கொண்டே வர ஆரம்பிக்கிறார். நீங்களா யோசிச்சு பாருங்களேன், எந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில மெய்யாகவே குறைவாய் காணப்பட்டிருக்கிறது? ஒருவேளை நம்ம வீட்டில் வச்சக்கூடிய மிக்சி வந்து ஓட்டையா இருக்கலாம். மிக்சி இருக்குதானே, அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய அநேக விதமான புது மிக்சிக்காக நான் ஆசைப்படும் போது தான் எனக்கு கவலை வர ஆரம்பிக்கிறது. கர்த்தர் தந்திருக்கக்கூடிய இந்த நன்மையான கிருபைக்காக நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதுக்கு அந்த ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்து அவனோடு கூட நீங்க வந்து ஒப்பிட்டு பார்த்து அதை போல எனக்கு இல்லையே என்று சொல்லி நீங்களும் நானும் ஏன் கவலைப்படணும்? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவராக தேவன் எப்படி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு வருகிறார் பாருங்க. எத்தனை மேன்மைகளை கர்த்தராக தேவன் தருகிறார், எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது நம்ம கேட்கக்கூடிய தன்மைகளை காட்டிலும் மிகுதியான எத்தனை நன்மைகளை ஆண்டவராக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதிலே ஒன்றும் நம்முடைய மனம் திருப்தி அடையாமல் போக ஆரம்பிக்கிறதா கவலைகள் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாய் விளங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார், போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். எதை ஆண்டவராக தேவன் தந்திருக்கிறாரோ அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, போதும் ஆண்டவரே, இது போதும், நீங்க தந்த இந்த ஒரு நன்மையான வாழ்க்கையை நான் கர்த்தருடைய நாமத்தினால சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால நீர் தந்த அந்த மேன்மையான உரிமைக்காக உடைய நாமத்தினால் ஸ்தோத்திரம் பண்றேன். இது இல்லாம அநேக விதமான மக்கள், ஏராளமான மக்கள் காணப்பட ஆரம்பிக்கிறார். ஒரு நல்ல ஒரு சகோதரன், அதாவது இந்த டிவி சேனல்ல ஒரு வார்த்தை ஒன்றை விதமாய் சொல்ல ஆரம்பித்தார். நான் என்னுடைய காலிலே செருப்பு இல்லாமல் இருந்த பொழுது சந்தோஷப்பட்டேன், கால் இல்லாத ஒரு மனுஷனை பார்த்துன்னு சொல்லுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கால் இல்லாம ஒரு மனுஷன் இருக்கிறான், நான் வந்து செருப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கஷ்டப்படலாமான்னு சொல்லி தன்னுடைய வார்த்தையை அவர் பேச ஆரம்பிப்பார். எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ நன்மைகள் ஆண்டவராகிய தேவனால் தரப்பட்டிருக்கிறது உண்டானால் இவைகளை காட்டிலும் இன்னும் தேவையற்ற அநேக விதமான காரியங்களை பற்றி யோசித்து நீங்களும் நானும் ஏன் கவலைப்பட வேண்டியது அவசியம்? கவலைப்படுகிறதுனால கர்த்தராக தேவன் சொல்கிறார், ஒருவனும் தன்னுடைய சரீர அளவிலே ஒரு முழத்தை கூட கூட்ட அவனால முடியாது, எந்த காரியத்தையும் சாதிக்க அவனால முடியாது. என்றாலும் கூட தேவையற்ற காரியங்களை பற்றியதான கவலைதான் உன்னுடைய ஆவிக்குரிய பலன்கள் யாவற்றையும் இழக்க செய்யக்கூடிய அந்த வழிமுறையாக காணப்பட ஆரம்பிக்கிறது. சாரமுள்ள விதைகளை கர்த்தர் விதைக்கிறார், வல்லமையான விதைகளை கர்த்தர் விதைக்கிறார். இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கும்படிக்காய் கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நம்மகிட்ட பேசுகிறார். என்றாலும் பலன்கள் வராமல் போகிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், முல்லை போல காணப்படக்கூடிய கவலைகளை பற்றியதான் அநேக விதமான செயல்.
இல்லாத காரியங்களை பற்றியதான கவலை, தேவையற்ற விஷயங்களை பற்றியதான கவலை, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தேவையும் ஆண்டவராகிய தேவனால் அதனது நேரத்தில் நேர்த்தியாய் சந்திக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆரம்ப நாட்களில், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஒரு புஸ்தகத்தை வாசிக்க நேர்ந்தது. அந்த புஸ்தகத்தினுடைய பேரை மறந்துட்டேன். அந்த மனுஷனுடைய சாட்சியை நான் அதாவது அந்த மனுஷனுடைய பேரை நான் மறந்துட்டேன். அதாவது அதாவது துரதிர்ஷ்டவசமாக அந்த மனிதன் தன்னுடைய புஸ்தகத்திலே ஆண்டவராக தேவனை முதலாக சந்திக்கிறார். அவர் ஒரு திருட்டு தொழிலை செய்து ஒரு கொலை செய்துவிட்டு தப்பித்து போகக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய தேவனை ஒரு இடத்திலே அறியக்கூடிய ஒரு மனிதனாக விளங்கினார். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் அவர் காப்பாற்றப்பட்டார். கர்த்தருடைய நாமத்தினாலே ஊழியங்களை செய்யும் ஒரு மனிதனாக அவருடைய நிலைகளை கர்த்தராகிய தேவன் மாற பண்ண ஆரம்பிச்சார். ஒரு நாள் ஆண்டவராகிய தேவன் அவர் பார்த்து சொல்றாரு, வட இந்தியாவில் நீ என்னுடைய வார்த்தைகளை கவனிங்க, வட இந்தியாவில் நீ என்னுடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக கடந்து போக வேண்டும். வட இந்தியாவுக்கு போகக்கூடிய ட்ரெயின் சரியாக மாலை 6 மணிக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வரும். இங்கிருந்து நீ பயணப்பட்டு நேராக அவர் குறிப்பிடக்கூடிய அந்த இடத்துக்குள்ளாக நீ போக வேண்டும். மறுநாள் உனக்காக ஊழியத்தினுடைய அந்த நிலைகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். அங்கு நீ போகக்கூடிய நேரத்தில் உன் மூலமாய் செய்யக்கூடிய பலவிதமான பணிகளை நான் உனக்கு முன்பதாக வெளிப்படுத்துவேன்னு கர்த்தராகிய தேவன் சொல்லிட்டார். வட இந்தியா போக வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்களில் ரயில் பயணத்துக்கு காசு தேவைப்படக்கூடிய ஒன்று. காசுக்குரிய வழி ஒண்ணுமே அவருடைய கையில் இல்லை. அந்த நாட்கள் அதாவது அந்த ரயில்வே கட்டணம் ரொம்ப கம்மி தான். என்றாலும் கூட அந்த காசு கூட அவருடைய கையில் இல்லை. ஒரு 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 100 ரூபான்னு வச்சுக்கங்களேன், 150 ரூபான்னு வச்சுக்கங்களேன், அவ்வளவுதான். இங்கிருந்து வட இந்தியா போகிறதுக்கே அவ்வளவுதான் காசு. அந்த ரூபாய் கூட அவருடைய கரங்களில் இல்லாது இருக்கக்கூடிய இடத்துல கர்த்தராகிய தேவன் வார்த்தையை பேசிட்டார். சரின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி அடுத்த நாள் மறுநாள் மாலை 6 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்க வேண்டும். எல்லா விதமான உடுப்புகள் யாவற்றையும் எடுத்து வைத்தார். எத்தனை நாள் பயணம் என்பதை பற்றி கர்த்தர் பேசிட்டாரு. மொத்தம் ஒரு 10 நாள் அங்கே போய் நீ ஊழியம் பார்க்க வேண்டும் என்கிறதை பற்றி 10 நாளுக்குரிய எல்லா விதமான உடைகள் யாவற்றையும் எடுத்து வைத்து விட்டார். எல்லா காரியங்கள் யாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் வெயிட் பண்ணுறார். ஆனால் டிக்கெட்டும் எடுக்கல, கையில் காசு இல்லை, ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்கிறார். சரியாக 5:55 மணி ட்ரெயின் கரெக்டாக வந்துருச்சு. 5:55க்கு 5:58க்கு வந்துருச்சு, உள்ள வந்துருச்சு. என்ட்ரு ஆயிடுச்சு. சரியாக 6 மணி 2 நிமிஷத்துக்கு ட்ரெயின் மூவ் ஆயிடும். ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்குரிய அந்த கார்டு தன்னுடைய பச்சைக்கொடியெல்லாம் ஆட்டிட்டாரு. ட்ரெயின் இப்போ மூவ் ஆக போகிறது. கையில் டிக்கெட்டுக்குரிய பணம் ஒன்றுமே இல்லை. இவருடைய மனசில் வேதனை. ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி தானே நான் கடந்து வர ஆரம்பித்தேன். இப்போ வரக்கூடிய மக்கள் அங்கேருந்து ட்ரெயின் நிற்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய மக்கள் இவரை சந்தித்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. வட இந்தியாவில் இந்த ஒரு இடத்துக்குள்ளாக நான் கடந்து போகிறேன். ட்ரெயின் இப்போ 2 நிமிஷத்தை மூவ் ஆயிரும். சீக்கிரமாக போய் இடம் பிடிக்கிறதுக்காக நீங்கள் ஏறுங்கள் என்பதை பற்றி அந்த வரக்கூடிய நண்பர்கள்லாம் பேசிட்டு வராங்க. இந்த இப்போ போகிறேன் அப்போ போகிறேன்னு சொல்லி, ஏன்னா கையில் டிக்கெட் ஒன்றுமே இல்லை. இப்பொழுது ட்ரெயின் மூவ் ஆக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வரக்கூடிய நேரத்தில் அவருடைய மனம் அவரை அலையாமல் கலக்கம் அடைய ஆரம்பித்தது. ஆண்டவரே, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து திரும்ப அந்த பேகை நான் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளாக போகிறது உண்டானால் வரக்கூடிய வழியில மக்கள் எல்லாம் பார்த்து கேட்பாங்களே, ட்ரெயினுக்கு போறேன்னு சொல்லி போனையே, எந்த காரியத்தினுள்ளாக போகாம திரும்ப அப்படியே வந்துட்டே என்பதை பற்றி கேட்பாங்களே, என்ன பதில் சொல்வேன்? நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தான் நான் வந்தேங்கிறதை பற்றி அவர் பேசி கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சார். ட்ரெயின் 2 கொஞ்சம் லேஸ் அப்படி மூவ் பண்ணக்கூடிய இடத்துல திடீர்னு சொல்லி அவருடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு சத்தத்தை அவருடைய செவிகள் கேட்டது. திரும்பி பார்த்தார். யாரோ அவருக்கு முகமறியாத ஒரு நண்பர் வேகமாக ஓடி வந்தார். அவருடைய கரங்கள்ல வட இந்தியாவுக்கு போகக்கூடிய அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய டிக்கெட்டினுடைய முதல் வகுப்பு டிக்கெட் அவர் கையில் கொடுத்துட்டு சீக்கிரமா நீங்க போய் அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேரேஜ் அங்க இருக்கிறது, அங்க போய் ஏறுங்கள் என்பதை பற்றி பேசினார். நீங்க யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்கறதுக்குன்னா அந்த ஆளு வந்த வழி ஒரே ஓட்டமா ஓடியே போயிட்டார். கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த ஊழியத்தை செய்யும்படிக்காக அவர் கடந்து போனார். எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்? அந்த நேரம் வரும் பொழுது தேவை கரெக்டாக சந்திக்கப்பட்டுரும். அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்கிறார். நேரத்துக்கு முன்னால தந்து எல்லா விதமான காரியத்தையும் கர்த்தராக தேவன் பரவசப்படுத்தும் தேவன் இல்லை. அந்த நேரத்தில் கரெக்டா உங்களுக்கு எந்த நேரத்தில் அந்த தேவை சந்திக்கப்பட வேண்டுமோ சரியா தந்துடுவார். ஆகவே எவைகளை பற்றியும் கவலைப்படாதீர்கள் கர்த்தராக தேவன் சொல்ல. உங்களை பாரங்கள் எல்லாவற்றையும் என் மேல வச்சிருங்க. உங்களை விசாரிக்கிறவர் நானாக இருக்கிறதுனால உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் மேல வச்சிருங்க. கவலைப்படுகிறதுனாலே ஒரு காரியத்தை ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்க முடியாது. இந்த கவலை தான் நம்முடைய ஆவிக்குரிய பலன்களை இழக்கும்படியான காரியங்களை உருவாக்க ஆரம்பித்துவிடும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கவலைகள் சாத்தானுக்குரியது, வெற்றியோ உங்களுக்கும் எனக்கும் உரியது. கவலைகளினால் எந்த விதமான காரியத்தை சாதிக்க முடியாது. கர்த்தரை சார்கிறதுனால் சகல மகிமைகளை தடையில்லாமல் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 12வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுது பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும்.
கர்த்தருடைய வேத புத்தகத்தில் கடைசியாக கர்த்தராக தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், கோதுமை மணி மிகுந்த பலன்களை கொடுக்க வேண்டும் என்றால் முழுவதும் தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். தனக்காக அந்த கோதுமை மணி வாழாமல் எல்லா காரியங்களையும் பிறர்களுக்காக ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்காக, தன்னை சாகும்படிக்காக கொடுத்து பிறர் வாழக்கூடிய அளவிற்கான கிரியைகளை அந்த கோதுமை மணி செய்ய ஆரம்பிச்சா மட்டும்தான் மிகுந்த பலன்கள் அந்த கோதுமை மணியினால் உருவாக்கப்பட ஆரம்பித்துவிடும். நான் சாக வேண்டும், கர்த்தருடைய நாமத்தினால் பிறர் ஆண்டவருடைய நாமத்தை அறியும் அறிவினால் அவர்கள் வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படையான ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவம். நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு அந்த திருச்சபையில் நீங்கள் கடந்து போகிறது உண்டானால், ஒரு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள கடந்து போகிறது உண்டானால், அந்த ஆலயத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அதில் குறிப்பாக ஆலயத்தினுடைய ஆல்டரில் மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதை பார்ப்பீர்கள். அதாவது ஒரு 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 திருச்சபையில் மெழுகுவர்த்தி மெய்யாக வைக்கப்பட்டிருக்கிற பார்ப்பீங்க. சிஎஸ்சி சபையோ ஆர்சி சபையோ மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற பார்ப்பீங்க. மெழுகுவர்த்தி எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்றால், நான் உருகி மற்றவர்கள் எல்லாருக்கும் வெளிச்சத்தை நான் தர வேண்டும், நான் சாக வேண்டும், பிறர் என் மூலமாய் பிழைக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை சத்தியம். நான் வாழ்ந்து மற்றவர்களை அழிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் அல்ல, நான் வாழணுங்கிற இன்னைக்கு ஊழியத்தினுடைய நிறைய விஷயத்தை நம்ம என்ன காரியத்தை பார்க்கிறோம், அவர்கள் வாழும்படிக்காக மற்றவர்களை சுரண்டி பிடுங்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கிறோம். அந்த கூட இதை கூட, அந்த காணிக்கை கூட, இந்த காணிக்கை கூட, இதை கூட அதை கட்ட வேண்டும், இதை கட்ட வேண்டும் என்று சொல்லி மக்களுடைய எல்லா காரியங்களையும் உறிஞ்சி பிழைக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக கர்த்தர் சொல்லுகின்றார், நீ உன்னை மறிக்கும்படி ஒப்புக் கொடுத்தால் அநேகர் உன்னுடைய ஜீவனின் மூலமாய் பிழைக்கும் அனுபவங்களை பெற்றுக் கொள்கிறார். இதுதான் ஒரு கிறிஸ்தவத்தினுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை கோட்பாடு. இந்த கோட்பாடு தான் பரலோகத்திலே மிகுந்த பலன்களை நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய வலிமை வாய்ந்தது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பல நேரங்களில் நான் எனக்காகவே வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன், எனக்காகவே நான் ஜெபிக்கிறேன், எனக்காகவே நான் ஓடுகிறேன். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகின்றார், நீ சாக வேண்டும், பிறர் உன் மூலமாய் வாழ வேண்டும், உன்னுடைய ஜீவன் அழிய வேண்டும், பிறர் உன்னுடைய ஜீவனின் மூலம் வாழ்க்கையினுடைய தத்துவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. நான் உருகி 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 மற்றவனுக்காக ஜெபித்து அவனை பிழைக்க செய்து என் உயிர் போனால் கூட அவனை நான் வாழ வைப்பேன் என்கிறதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா உங்களுக்கு வழிகாட்டியாய் காணக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவும் இதே வழியத்தை நமக்கு போதித்து விட்டு கடந்து போறார். தான் தன்னுடைய ஜீவனை மரணத்திலே ஊற்றி நம்மையும் உங்களையும் என்னையும் பிழைக்க வைக்க ஆரம்பிச்சார். இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய வாழ்க்கையினுடைய அடையாளம். நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறது எதனால் என்று சொன்னால், கிறிஸ்துவின் ஜீவன் மரணத்திலே ஊற்றப்பட்ட அந்த ஒரு காரியத்தினாலதான். இதே விதமான தன்மையினால் தான் வாழ்க்கை வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் மிகுந்த பலன்கள் நம்முடைய வாழ்க்கையை தரக்கூடிய வலிமைகளை இவைகளின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பலன் தரக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். ஒரு முறை நாம் வாழுகிறோம், இன்னும் ஒரு வாழ்க்கை நமக்கு கிடையாது. இந்த ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி வாழப் போகிறோம்? ஒருவேளை இந்த வாழ்க்கையில எத்தனையோ காலங்கள் நம்ம மெய்யாகவே நம்ம கழிச்சிருக்கலாம். ஆனால் இனி இருக்கக்கூடிய எஞ்சிய காலத்தில் ஆகிலும் தேவனுக்கு விருப்பமானபடி நாம் வாழ்க்கை வாழ்ந்து தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறோ அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் நீங்களும் நானும் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் மறுமையிலே நித்திய பங்குகளை நாம் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறது சந்தேகம் ஒன்றும் இல்லை. இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டோம், இனி கடைசி ஓட்டத்தில் நம்ம ஓட போகின்றோம். கடைசி ஓட்டத்தில் சரியான ஒரு ஓட்டத்தை ஓடாம போகிறது உண்டானால் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் வீணாக்கப்பட்டு போயிடும். எவ்வளோ நாள் நம்ம ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டோம் என்கிறதுக்காக எத்தனையோ விஷயங்களை நாம் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கி வந்தோம். விட்டுக் கொடுத்த இந்த காரியங்கள் ஒன்றும் வீணாக்கப்படாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடைசி ஓட்டத்தில் நல்ல பங்குகளை சுமக்கக்கூடிய ஒரு மக்களாக, தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக ஓட்டத்தினுடைய நிறைவை நாம் நிறைவேற்ற ஆரம்பித்தால் மட்டும்தான் மறுமையிலே நித்தியமான வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தர் பேசின அந்த வார்த்தைக்காக உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் செய்வோம். சொன்ன இந்த வார்த்தையின் அடிப்படையில், கர்த்தர் உரைத்த இந்த காரியத்தின் அடிப்படையில் கர்த்தராகிய தேவனை நோக்கி உள்ளத்தை திறந்து நாம் பேச போகின்றோம். என்னுடைய ஓட்டத்தினுடைய நிலைகள் எப்படியாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கிறேன். ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வினா என்று சொல்லி தராசிலை என்னை வைத்து நானே என்னை வைத்து ஆராய்ந்து பார்க்கிறேன். 5 விஷயங்களை பற்றி கர்த்தர் என்னோடு கூட பேசினீர். ஆண்டவரே, சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகித்தால் பலன் ஒன்றுமே இல்லை என்கிறதை பற்றி கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். பார்வைக்காக மற்றவர்களுக்காக செய்யப்படக்கூடிய கிரியைகள் பலன்களை எங்கள் வாழ்க்கையிலே தராது என்கிறதை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். தன்னுடைய ஆயத்தத்தை பற்றியதான அக்கறையற்ற நிலையினாலே
நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய மேன்மைகளை இழந்து போய் விடுகிறோம் என்கிறதை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். சீராக்கப்படாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் முட்களை பிடுங்கி எறியாமல் வசனங்களை கேட்கிறதுனாலே பலன்கள் எங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது இல்லை என்கிறதை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கடைசியாக நான் என்கின்ற எல்லா விதமான நிலைகளும் ஒளிந்து போய் கோதுமை மணியானது மண்ணிலே விழுந்து மடியும்படிக்காக தன்னை எப்படி ஒப்புக் கொடுக்கிறதோ அதே மாதிரி எனக்காக நான் வாழ்க்கை வாழ்ந்த காலங்கள் போக மற்றவர்களுக்காக மற்றவருடைய ரட்சிப்புக்காக என்னையே நான் தியாகமாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையின் கூடாக கடந்து வர ஏற்ற கிருபைகளை எனக்கு தாரும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க ஆரம்பித்தால் இந்த கர்த்தர் நிச்சயமாகவே மிகுதியான பலன்களை தரும் மக்களாக நம் நிலைகளை ஆண்டவராக தேவன் உருவாக்குவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. உள்ளத்தின் ஆழத்தை ஒருமனப்படுத்தி உள்ளத்தை திறந்து கர்த்தராக தேவன் தந்த இந்த வாழ்க்கையிலே இனி எஞ்சிய காலத்தில் ஆகிலும் கர்த்தராக தேவனுக்கு பிரியமுள்ளவனாக கர்த்தராக தேவனுக்கு உகந்த ஒரு மனிதனாக என் வாழ்க்கையின் நிலைகளை நான் பாதுகாத்துக் கொள்ள கர்த்தாவே நீர் எனக்கு கிருபை தாரும் என்று கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு ஒருமனப்பட்டவர்களாய் நாம் யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்க போகின்றோம். தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி ஆண்டவரே. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. இந்த ஒரு வாழ்க்கையை நான் எப்படி வாழப் போகிறேன் என்று சொல்லி நல்ல தீர்மானம் எடுக்க இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தார். ஏதோ வந்தோம், ஏதோ வார்த்தைகளை கேட்டோம் என்று உம்முடைய பிள்ளைகள் போயிடக்கூடாது சுவாமி. இந்த விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதைகளாய் கடந்து போய்விடக்கூடாது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல 100 மடங்கான பலன்களை தரக்கூடிய அளவிற்கான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். சொல்லப்பட்ட வார்த்தை யாருக்கோ அல்ல, அது எங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்பதை ஆழமாய் புரிந்து கொண்டு அவைகளின்படி நாங்கள் வாழ்ந்து அவைகளின்படி நாங்கள் ஜீவித்து உம் ராஜ்யத்தை இங்கு காணப்படும் ஒவ்வொருவரும் வந்து அடைய கிருபை தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒருவரும் உடைய ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது சுவாமி. உலகத்துக்காக இந்த தேவனுடைய ராஜ்யத்தை இழக்கிறதை காட்டிலும் நாங்கள் இந்த உலகத்தில் பெறவாது இருக்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே. உலகத்திற்காக ஆண்டவராகிய தேவனை நாங்கள் விடுகிறதை காட்டிலும் இந்த உலகத்திலே நாங்கள் வாழாது இருக்கிறது உத்தமமாய் காணப்படுமே. கர்த்தாவை எதை இழந்தாலும் உண்மை நாங்கள் இழக்காத அளவிற்காக, எதை இழந்தாலும் நீர் எங்களுக்கு தரக்கூடிய உரிமைகளை நாங்கள் இழக்காது இருக்கக்கூடிய அளவிற்காக எங்களுக்கு ஞானேந்திரியமுள்ள இருதயத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வசனங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதியாய் நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.
அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.